தேவா தொலைக்காட்சி நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த ஆதரவு மக்களிடையே இருப்பது பார்க்க முடிகிறது. கத்தோலிக்க மக்கள் மட்டுமல்ல, வேறு சபைகளை சார்ந்த மக்கள், வேறு சமயத்தை சார்ந்த மக்களும் இதை பாராட்டி இதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இன்றைய தினமும் இந்த கத்தோலிக்க திருச்சபை என்றாலே நம்முடைய மனக்கண்களுக்கு வருவது அன்னை மரியாள். ஒரு கத்தோலிக்க ஆலயத்தை பொதுவாக மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, மாதா கோயில் என்று தான் சொல்லுவாங்க. அது புனித அந்தோணியார் கோயிலாக இருக்கலாம், அல்லது சூசையப்பர் கோயிலாக இருக்கலாம். வெளியே பொதுவாக சொல்வது மாதா கோயில் எங்கே இருக்குது? மாதா கோயில்னால் அது ஒரு கத்தோலிக்க ஆலயம், ஆர்சி சர்ச்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா அந்த மாதா நம்முடைய வாழ்வோடு, கிறிஸ்துவ வாழ்வோடு எவ்வளவு ஒன்றித்திருக்கிறார்கள் என்கிறத அது குறிப்பிட்டு காட்டுகிறது. அன்னை மரியாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற, அந்த மரியாளிடம் ஜெபிக்கின்ற மக்கள். அப்போ இந்த மாதாவுடைய முக்கியத்துவத்தை நம்ம வருகிற நாட்களில் பார்ப்போம். அதிகமாக திருச்சபை என்னென்னலாம் சொல்லியிருக்கு என்கிறத பார்ப்போம். சிம்பிளாக மாதாவிடம் ஏன் ஜெபம் பண்ணுறாங்க? சாதாரண மக்கள் போய் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விடியற்காலத்தின் நட்சத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சாதாரணமாக ஒருத்தர் சந்திக்கும் பொழுது, ஃபாதர் எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளைகளை கொண்டு வருவாங்க, ப்ரேயர் பண்ணுங்க, நாங்கள் தலையில் கை வச்சு ப்ளஸ் பண்ணுவோம். இது சாதாரணமாக சொல்கிறது. சாதாரண மனிதர்கள் சொல்கிறான், எனக்கு வேண்டி ஜெபம் பண்ணுங்க. பெரிய பிரசங்கியார்கள் பலரை தான் சொல்லுவாங்க, வாங்க நான் உங்களுக்கு வேண்டி ஜெபம் பண்ணுறேன், உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அதுதானே மாதாவிட்ட போய் கேட்குறேன் நான், எனக்கு வேண்டி ஜெபம் பண்ணுங்க அம்மா அப்படின்னு. அப்படின்னா நமக்காக இயேசுவிடம் ஒரு தாயை போல பரிந்துரை செய்கிறவள் அன்னை மரியாள். அதுக்கு என்ன சொல்லுவாங்க உடனே? ரெக்கமெண்டேஷன் எதுக்கு, பரிந்துரை எதுக்கு? நீங்கள் என்னுடைய டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் பேட் இருக்குது. இந்த லெட்டர் பேடில் நான் அதிகமாக எழுதுனது பரிந்துரை கடிதங்கள். வேலைக்கு, அட்மிஷனுக்கு, சென்ட் ஜான்ஸ் கல்லூரியில் ஒரு அட்மிஷனுக்கு ரெக்கமெண்டேஷன். இப்போ எலெக்ஷன் வருது, சிலர் கேட்பாங்க, நான் வேட்பாளர் நிற்கிறதுக்கு ரெக்கமெண்டேஷன் தாருங்க, பரிந்துரை செய்யுங்க. பரிந்துரைன்னா என்னது பரிந்துரை செய்யணும் இல்லையா? அம்மா அப்பா கிட்ட சொல்லுவார், இந்த பையனுக்கு ஒரு ஷூ வாங்கணும், வாங்கி கொடுங்க. இதுதான் பரிந்துரை. பையனுக்கு கேட்க பயம். அப்போ பையனுடைய சுமையை அவங்க எளிதாக்குறாங்க. அவனுக்கு ஒரு ஷூ வாங்கி கொடுங்க, ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுங்க. இதுதான் ரெக்கமெண்டேஷன், பரிந்துரை. இன்னும் சொல்லணும்னா பரிந்துரைனா என்ன? ஒரு வண்டி போயிட்டுருக்குறோம், பிரேக் டவுன் ஆகிட்டு, பஞ்சர் ஆகிட்டு, அதில் ஏதோ ஒரு இது உடஞ்சிட்டுன்னு வைங்க, அதில் ஸ்டார்ட் ஆகலை. என்ன செய்வோம்? வண்டியை தள்ள முடியாது. எனக்கு முடியுமா? முடியாது. நான் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு, வாங்க அண்ணாச்சி வாங்க, இந்த வண்டியை கொஞ்சம் புஷ் பண்ணி விடுங்க. அப்போ எனக்கு எளிதாக இருக்கும், உள்ளே உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அந்த புஷ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் பரிந்துரை. என் லைஃப்பை ஈஸியாக்குங்க. இயேசுவிடம் எனக்காக பரிந்து பேசுங்க அம்மா. மாதாவுடைய அந்த பவர்ஃபுல் பரிந்துரைன்னு சொல்லுவாங்க, இன்டர்செஷன். இயேசு அதை தட்ட மாட்டார். அதுக்கு எக்ஸாம்பிள் எங்கே இருக்குது? உதாரணம், கானாவூர் திருமண இல்லத்தில். இதை விட பெரிய எக்ஸாம்பிள் வேண்டாம். மாதா யாருன்னு ஒருத்தனுக்கு கேள்வி வந்துட்டா, நீ கானாவூர் திருமண இல்லத்தை வாசிச்சுப்பார். யோவான் நற்செய்தியில் போய் வாசி, இயேசு செய்த முதல் அற்புதம். அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த வீட்டில் ஒரு குறை வந்துட்டு, திராட்சை ரசம், ஒயின். அந்த காலத்தில் ஒயின் இல்லைன்னா அது ஒரு இழுக்கு. ரசம், திராட்சை ரசம் கொடுக்கலையே, என்ன கல்யாணம் அப்படி சொல்லுவாங்க. இதை யார் கவனிக்கிறாங்க பாருங்கள்? அந்த அம்மா அப்படி கவனிக்கிறாங்க. ஏதோ ஒரு தட்டுப்பாடு வரும்போல இருக்கு. ஓடி போய் இயேசுவிடம் சொல்கிறாங்க, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது, நீ திராட்சை ரசம் எங்கேயாருந்து வாங்கி கொடு அப்படின்னு சொல்லலையே அவங்க.
திராட்சரசம் தீர்ந்துட்டுப்பா, நீ என்ன செய்ய வேண்டியதை செய், மக்களுடைய கஷ்டத்தை நீக்கு, இந்த மக்களுக்கு குறை வரக்கூடாது. அதுவும் அது ஒரு ஏழை குடும்பம். மரியன்னை ஃபீல் பண்ணுறாங்க. இயேசு அதை உணர்கிறார். சொல்லி பார்க்குற, என் நேரம் இன்னும் வரவில்லையே. மாதா ஒன்றும் பதில் சொல்லலை, போயிட்டாங்க. அவர் எல்லாம் தண்ணியை கொண்டு வா, நிரப்பு, ஜாடியெல்லாம் நிரப்புன்னு சொல்லி அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி அங்கே அவர் கொடுக்குறார். யோவான் அதை தெளிவாக சொல்கிறார். யோவான் மாதாவை நன்கு அறிந்தவர், மாதாவுக்கு நெருக்கமானவர், மாதாவால் அன்பு செய்யப்பட்ட சீடர். அது யோவான் நம்முடைய மனதை தொடுகின்ற அளவுக்கு மாதாவை பற்றி எழுதும். நீங்கள் சிலுவை அடியில் பார்த்தீங்கன்னா, இதோ உன் தாய் என்று யோவானிடம் சொல்வதாக அவர் எழுதி வைக்கிறார். அப்போ மாதா நம்முடைய தாய். அம்மா இல்லாதவங்களுக்கு, கத்தோலிக்கர்களுக்கு இது ரொம்ப நல்லா தெரியும். சின்ன வயசில் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா அவனுக்கு அம்மா அடுத்தது யார்? தேவமாதா, அன்னை மரியாள். அதான் ஜெபமாலை பாக்கெட்டில் வச்சுருப்பான், காரில் ஜெபமாலையை தொங்க விடுவான். அன்னை மரியாள். திருச்சபை முக்கியத்துவத்தை கொடுப்பதற்கு காரணம் இதுதான். திருச்சபையுடைய பயணத்திலே, வாழ்க்கையிலே இந்த அம்மா ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க, தைரியத்தை கொடுப்பாங்க, நம்பிக்கையை கொடுப்பாங்க. அதனால தான் தேவசாயம் பிள்ளை சாகும் பொழுது மாதாவிடம் ஜெபிக்கிறார், எனக்கு உதவி செய்யுங்க. என்ன உதவி? என்னை கொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அவர் உதவி கேட்கல. நான் விசுவாசத்தை இழக்கக்கூடாது, மரணத்தை கண்டு பயந்து நான் இயேசுவின் மீது உள்ள நம்பிக்கையிலே தளர்ந்து போகக்கூடாது, எனக்கு உதவியாக செய்யுங்க. அதனால தான் ஜெபமாலை பிரார்த்தனையில் வேத சாட்சிகளின் அரசியேன்னு ஒரு பிரார்த்தனை வரும். வேத சாட்சிகளுடைய அரசிய, குவீன் ஆஃப் த மார்டர்ஸ். வேத சாட்சி ரத்தம் திந்து சாகின்ற வேளையிலே அங்கே அன்னை மரியா நிற்பாங்க. நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், வீரத்தை கொடுக்கும். அதான் அன்னை மரியாள். அதனால் திருச்சபை ஏன் மாதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்கிறத நல்லா நம்ம புரிஞ்சிக்கும் பொழுது தான் நம்முடைய அந்த ஃபெய்த், நம்முடைய விசுவாச வாழ்வு ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும், அழகாக இருக்குது. மாதா யாருன்னு தெரியும். ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், ஏன் உங்கள் காரில் ஜெபமாலை தொங்க விட்டுருக்குறீங்க? அவர் சொன்னார், என் பயணத்தின் பொழுது மாதா என் கூட வருவாங்க, என்ன பயம் இல்லை. அவருடைய மன உறுதியை சொல்கிறேன். அதனால ஜெபமாலை போட்டால் ஆக்சிடென்ட் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஒழுங்காக டிரைவிங் படிக்கலைன்னா ஆக்சிடென்ட் நடக்கும். அந்த மனிதனுக்கு இருக்க ஒரு நம்பிக்கை. ஒரு மனுஷன் நான் வட்டார முதல்வராக இருக்கும் பொழுது ஒரு ஜெபமாலை வேணும் எங்கள் ஸ்டோரில் கேட்டார். அவர் ஒரு இந்து சகோதரர். அப்போ சொன்னார், நான் இந்து தான் சார், எனக்கு ஒரு ஜெபமாலை நான் வச்சுருப்பேன். என்ன அப்படி வச்சுருக்கீங்க? அவர் சொன்னார், நான் பஞ்சாபில் மிலிட்ரியில் வேலை செய்கிறேன், ஒரு காட்டில் தான் நான் தங்கணும், இந்த ஜெபமாலையை நான் தலைக்கு மாட்டில் வச்சுருப்பேன், என்ன பயம் இருக்காது அப்படின்னு சொன்னார். அதான் அன்னை மரியாள். எனக்கு பயம் இருக்காது, எனக்காக பரிந்து பேசுவாள், எனக்காக ஜெபிப்பாங்க. அவங்க ஆண்டவரிடம் என்னை அழைத்து செல்வாங்க. இப்பொழுது மட்டுமல்ல, என் மரணத்தின் வேளையிலும் அழைத்து செல்வாங்க. பார்த்துருக்கீங்களா? மரணத்தில் இறந்தவங்க கையில் நம்ம என்ன கொடுக்குறோம்? ஒரு ஜெபமாலை அப்படி கொடுத்துருப்பாங்க. ஆகவே அன்னை மரியாள் என்பது ஒரு பெரிய ஒரு புத்தகம். அந்த அன்னை மரியாள் திருச்சபையோடு பயணிக்கின்ற நம் அன்பு தாய் என்பதை இந்த நிகழ்ச்சி வழியாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.